மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். உலகம் எல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகம் எல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியான்மாவை காப்பதா, அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியான்மாவை காப்பதா என்ற கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே ஆண்டவர் இயேசு. என்ற கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே ஆண்டவர் இயேசு. உலகம் எல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கனமும் வல்லமையும் மகிமையும் எப்போதும் அவர் ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. பாசிமுகம் பரிசுத்தவான்களே, இந்த வான்வழி நிலப்பரப்பில் பூமியில் நீங்கள் எங்கிருந்தாலும் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர்களே, இந்த அற்புதமான தொழுகை நாளில் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகி இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி. இந்த வசனம் பல முறை நாம் படித்திருப்போம். இந்த மனிதரை பற்றி சில குறிப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். சில சமயங்களில் சப்பானி என்று ஒரு ஆளை சொல்லும்போது ஒரு கால் ஊன்றி நடப்பான், மறுகால் தேய்ந்து கொண்டு போகும். ஆனால் இந்த மனிதனை தூக்கி செல்ல வேண்டிய நிலையில், இரண்டாவது ஏதோ ஒரு சூழலில், ஒரு வியாதியில், ஒரு விபத்தில் கை கால் எழுந்தவன் அல்ல, இவன் பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்தான் என்று நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அந்த மனிதனுடைய வயது ஏறக்குறைய 40 என்று படிக்கிறோம். பிறக்கும் போதே ஒரு தவளையை போல பிறந்த அந்த சின்ன குழந்தை 40 வருடங்கள் வாழ்ந்திருந்தால்
அவனுடைய எலும்புகளும் நரம்புகளும் மூட்டுகளும் எவ்விதமாக மாறி இருக்கும், கடினப்பட்டு இருக்கும். அதிலிருந்து திருந்துவதற்கு, மாறுவதற்கு, மறுபிறவி எடுப்பதற்கு எத்தனை ஆபரேஷன் செய்தாலும் அவனை சீரால் செய்யவே முடியாது. அவன் பிறக்கும் போதே தத்தி செல்லும் ஒரு தவளை போல் இருந்தான். இந்த மனிதன் பேதுரு யோவானை கண்டு ஏதாவது கிடைக்குமா என்று அவன் நோக்கி பார்க்கிறான். இந்த காலையில் உலகம் முழுதும் உள்ள எல்லா மனிதர்களும் ஏதாவது கிடைக்குமா என்று தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் கூட அவர்களுக்கு இன்னும் அதிகம் கிடைக்குமா என்று அவர்கள் தேடுகிறார்கள். உலகத்தில் யுக்ரைன் போன்ற, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் யுத்தத்தில் அகப்பட்ட மக்கள் எல்லாவற்றையும் எழுந்து நிற்கும்போது அடுத்த வேளை உணவுக்காக கிடைக்குமா என்று எண்ணி பார்க்கிறார்கள். நம்முடைய தெருக்களிலும் பட்டண வீதிகளிலும் பரிதாபத்தோடு கையேந்துகிற மக்களை நாம் பார்க்கிறோம். சகோதரரை, நாம் எல்லாருமே எதையோ ஒன்றை தேடித்தான் இருக்கிறோம். பெறுவதற்கு விரும்புகிறோம், வாங்குவதற்கு விரும்புகிறோம். இந்த காலையில், இந்த தொழுகையில் நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? எது உங்களுக்கு தேவையாக இருக்கிறது? நம்முடைய 2 கரங்களையும் விரித்து தேவனிடத்தில் எதை கேட்கிறோம்? எதை நாம் கேட்க விரும்புகிறோம் என்று எண்ணி பாருங்கள். நமது ஆண்டவர் ஒரு போதனை சொன்னார். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இட் இஸ் மோர் பிளஸட் டு கிவ் தென் டு ரிசீவ் என்று சொன்னார். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம் என்று சொல்கிறார். அப்படியானால் கொடுக்கிற மனிதன் கொடுக்கும் பொருள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அவனுக்கு அதை திரும்ப கொடுப்பார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. அதாவது ஏழைக்கு இறங்குகிறவன், he who lends to the poor, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கடவுள் பேரில் கடனாக அதை வைத்து விடுகிறான். அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் நாம் கொடுக்கும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. சகல ஐஸ்வர்யத்தையும் பொருந்திய தேவன், பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது என்று ஆகாய் 2:8 படிக்கிறோம். சகல ஐஸ்வர்யத்தையும் உடைய அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரராக மாறினார், அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு வழங்கினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஐஸ்வர்யம் உள்ள ஒருவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அவர்களுக்குள் இருக்கிறது, அவருடைய வல்லமை அவர்களுக்குள் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. இந்த தகவலை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இயேசு பேதுருவையும் யோவானை அழைத்த போது அவர்கள் கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். 1, அவர்களுக்கு சொந்தமாக படகும் வலைகளும் இருந்தது. 2, சகோதரர்களே, மீன் பிடிக்கிறவர்கள் ஏழைகள் கிடையாது. 2வது, மீன் பிடிக்கிறவர்கள் சிறந்த உழைப்பாளிகள்.
மூன்றாவது, மீன் பிடிக்கிறவர்கள் பகலையும் ஆளுவார்கள், இரவையும் ஆளுவார்கள். நான்காவது, அக்காலத்தில் படகு என்பது ஒரு வீட்டுக்கு ஒப்பான சொத்து. இன்றைக்கும் பாருங்க, ஒரு படகு என்பது 75 லட்சம் ரூபாயிலிருந்து அது 1 கோடி ரூபாய் வரைக்கும் போகிறது. கட்டு மரங்கள் கூட ஒரு 50,000 தாண்டிவிடும். அதுக்கப்புறம் வலைகள் ஒரு 50,000 போகும். இயேசு அழைத்த போது வீட்டை விட்டார்கள், படகை விட்டார்கள், வலையும் விட்டு விட்டார்கள். அப்பேற்பட்ட மக்கள் தேவைப்பட்டிருந்தால் அவர்கள் கையில் அவர்களுடைய நாட்டு நாணயம், ஏனென்றால் அவர்களுடைய ஊரில் அந்த காலத்திலேயே தங்க நாணயமாக இருந்தது. அதை தான் ஷெக்கேல் என்று சொல்கிறார்கள். இன்னைய வரைக்கும் ஷெக்கேல் இருக்கு. உலகத்திலேயே நாணயத்தில் அதிக உச்சப்பட்ட மதிப்புடைய நாணயம் இஸ்ரேல் நாட்டில் உள்ள நாணயம்தான். ஏனென்றால் அதிலே தங்கம் கலந்திருக்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, பேதுரும் யோவானும் பொன்னும் வெள்ளியும் என் இடத்துல இல்லை அப்படின்னு அவங்க சொல்றதற்கு அடிப்படை காரணம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஊழியம் செய்ய போகும்போது அவருடைய மடியில் அல்லது பையில் பொன்னும் வெள்ளியும் கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அவர்கள் ஏழைகளாய் செல்ல வேண்டும், பொருள் இல்லாதவர்களாய் செல்ல வேண்டும். ஒரு கால் பேதுரு அதைத்தான் சொல்கிறார், என்னிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை. அப்படியானால் என்ன செய்வது? வேற யாரையாவது பார்த்து கேட்டுக்கொள், என்னை விட்டு விடு என்று அவன் சொல்லவில்லை. மாறாக என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது என்று அவன் சொன்னான். 40 ஆண்டுகள் பிறந்ததிலிருந்தே சப்பானியா இருந்த அந்த மனிதன் ஆச்சரியத்தோடு அவர்களை பார்த்தான். என்ன சொல்ல வருகிறார் என்று பார்த்தான். சில சமயங்களில் ஏழைகள் நம்ம இடத்துல காசு கேட்கும்போது பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு நன்றாக துளாவி சின்னதாக ஒரு 25 காசு ஒரு 50 காசை தேடி பிடிச்சி கொடுப்போம். வாங்குகிற மனிதனுடைய முகம் சப்புன்னு போயிடும். ஒரு 10 ரூபாய் கொடுக்கக்கூடாதா என்று அவன் யோசிப்பான். சகோதரர்களே, பேதுரு அவனிடத்தில் பேசும்போது பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னான். இந்த காலையில் இந்த தொழுகையில் நீங்கள் இப்படி நினைக்கலாம், என்னிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் மேலான விசுவாசம் இருக்கிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் ஆத்துமா விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறது. விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் பேரில் பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய விசுவாச பலியை தேவன் நேசிக்கிறார். ஆகவே உங்களிடத்தில் பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்ற விசுவாசம் இருக்கிறது சகோதரர்களே. 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம், அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் கவனியுங்கள் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். பொன்னும் வெள்ளியும் அழிந்து விடும், அது களிம்பேறி துரும்பாக மாறிவிடும். ஆனால் உங்கள் விசுவாசம், சகோதரர்களை, கிறிஸ்து நமக்கு வழங்கி இருக்கிற அந்த விசுவாசம் நம்மை ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு ஏறி செல்லக்கூடியதாக மாற்றுகிறது. We have a faith that saved us and we have a destiny to go to heaven. 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 18-19 வசனங்கள், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கவனியுங்கள், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் குற்றமற்றது, மாசற்றது, விலையேற பெற்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள்
எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது தேவன் அவர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய பெயர் பஸ்கா என்று அழைக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி வெட்டப்பட்ட அந்த இரவில் அவர்களுடைய அடிமைத்தனம் நீங்கி அவர்கள் அந்த தேசத்தை விட்டு விடுதலையாகி அவர்கள் போகும்போது ஒவ்வொருவரும் பொன்னையும் வெள்ளியும் எகிப்து தேசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் கானானுக்கு போனார்கள். இதெல்லாம் படிக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டி அவளுடைய விடுதலையை காண்பிக்கிறது, அவளுடைய ஐஸ்வர்யத்தை காண்பிக்கிறது, அவர்கள் சென்று சேர வேண்டிய கானானை நமக்கு காண்பிக்கிறது. அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய முன்னோர்களால், நம்முடைய பெற்றோர்களால், நம்முடைய பழைய பாரம்பரியங்களால் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று நாம் இப்பொழுது விடுதலையாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். என் அன்பு தாயே, தகப்பனே, இந்த காலையில் உலக வரலாற்றில் திருச்சபை துவங்கினது ஏறக்குறைய 33வது ஆண்டு எருசலேம் நகரத்தில். அதே நகரத்தில் சாலமோனுடைய மண்டபம் இருந்தது. அது ஆலயத்துக்கு பக்கத்தில் இருந்தது. அந்த ஆலய மண்டபத்தில் தான் அன்றைய முதல் கிறிஸ்தவ சபை ஒன்று கூடினார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 11வது வசனம். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவை யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில், கவனிங்கள், ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவளிடத்திலே கூடி வந்தார்கள். ஆரம்ப சபை வீட்டிலே கூடவில்லை, பழைய எருசலேம் தேவாலயத்தில் கூடவில்லை. சாலமோன் தேவாலயத்தை கட்டிய போது தனக்காக ஒரு அரண்மனையை ஆலயத்தின் பக்கத்திலே கட்டினான். அது அரசனுடைய மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. அந்த சாலமோனுடைய மண்டபத்தில் அந்த சபை, ஆரம்ப சபை கூடியிருக்கிறது. ஆகவே பேதுரு யோவானும் தேவனை தொழுது கொள்வதற்காக அவன் புறப்பட்டு போகையில், அவர்கள் ஜெபம் பண்ண போகையில், அந்த வழியிலே உட்கார்ந்திருந்த தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதற்கொண்டு சப்பானியாகவே இருந்த அந்த 40 வயது மனிதன் ஏதாவது கிடைக்குமா என்று அவர்களிடத்திலே அவன் நோக்கி பார்த்த போது பேதுரு அவனுக்கு ஒரு பதில் சொன்னான். என்னிடத்தில் பொன்னில்லை, வெள்ளி இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னான். இந்த காலையில் ஒவ்வொரு தாயின் தகப்பனும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் உன்னிடத்தில் இருக்கிறதை நீ அறிந்து கொள். தேவன் உனக்குள் வழங்கி இருக்கிற விசுவாசம் அது பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் மிகுந்த விலையேற பெற்றதாக இருக்கிறது. என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது என்று பேதுரு சொன்னார். அது என்ன தெரியுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னான். காரணம், இந்த 40 வயசு உள்ள இந்த ஆள் காலமெல்லாம் பலவிதமான காசுகளை பெற்றான். அது பொன்னாக இருந்தது, வெள்ளியாக இருந்திருக்கும், செம்பாக இருந்திருக்கும், வேறு ஏதாவது ஒரு உலோகமாக இருந்திருக்கும். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் வாங்கி சாப்பிடுவதுக்கு தான் அது பயன்பட்டது. ஆனால் அவனுடைய 40 வயது காலத்தை, அந்த நிலைமையை, தவளை போன்ற அந்த மனிதனுடைய நிலையை மாற்றக்கூடிய ஒரு பொருள், ஒரு மருத்துவம், ஒரு உதவி அவனுக்கு எப்போதும் இல்லை. ஒரு காலம் அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் யோசித்திருப்பான், நான் சாகிற வரைக்கும் சப்பானிதான், என்னால் எழுந்திருக்க முடியாது, என்னை தூக்கி சுமக்க வேண்டும், எனக்கு வயிற்றுக்கு மட்டும்தான் உணவு, வேறு எதுவும் எனக்கு இல்லை என்று அவன் நினைச்சிருக்கலாம். இந்த காலையில் அன்பு தாயை, தகப்பனே, உனக்கு ஆகாரத்தை கொடுத்தவர், உடைகளை கொடுத்தவர், உன் ஆத்துமாவை ரட்சித்திருக்கிறார். அதனாலே நாம் இன்றைக்கு பரிசுத்த தொழுகை செய்யும்படி அவருடைய சமூகத்தில் பரிசுத்தமான பலிகளை செலுத்தும்படி நாம் இப்பொழுது கூடியிருக்கிறோம். அந்த 40 ஆண்டு கால அந்த மனிதனுக்கு கிடைக்காத ஒரு வெகுமதியை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே பேதுரு அவனுக்கு கொடுத்தான். அவனுடைய கையை பிடித்து தூக்கினான். தவளை போன்று தரையிலே படுத்து கிடந்த அந்த மனிதன் உங்களைப் போல என்னைப் போல ஒரு 6 அடி உள்ள மனிதனாக எழுந்து நின்றான்.
அது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. சில சமயங்களில் ஆங்கிலத்தில் ஷட்டர், ரோலிங் ஷட்டர் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு பெரிய கடை, அதன் வாசல் இருக்கிற கதவு சுற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். தூக்கி விட்டால் அப்படியே நேராக மேலே போய் சுற்றிக்கும், கீழே இழுத்து விட்டால் தரை மட்டும் வந்து நிற்கும். ஷட்டர் டோர், இழுத்தா கீழே வரும், தள்ளினா மேலே போகும். அந்த மாதிரி 1.5 அடி உயரத்தில் ஒரு மூட்டை போல, ஒரு தவளை போல இருந்த அந்த மனிதன் அவன் எழுந்து நின்றான். அவன் எலும்புகள் வளர்ந்தது, அவன் மூட்டுகள் சரியானது, அவனுடைய நரம்பு மண்டலம் சீர்பட்டது, அவனுடைய கழுத்து நின்றது, அவன் ஒரு முழு மனிதனாகிறான். அவனுக்கே ஆச்சரியமாக போச்சு. பாருங்கள் 7வது வசனம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கரடு என்பது மூட்டுகள். அவனுடைய கால் மூட்டு சீராகிவிட்டது. அவன்தானா, நமக்கு தான் இந்த நிலைமை வந்ததா என்று அவனுக்கே ஆச்சரியமாக போச்சு. ஆகவே மற்றவர்களைப் போல அவன் என்ன செய்கிறான்? 8ஆம் வசனம் பாருங்கள். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். தன்னுடைய முழு கை கால்களை உதறி பார்த்தான், நடந்து பார்த்தான், குதித்து பார்த்தான். அது மாத்திரமல்ல, மறுபடியும் பாருங்க, நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளோடு கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். இனிமேல் அவன் பிச்சைக்காரன் அல்ல, இனிமேல் அவன் கையேந்துகிறவன் அல்ல, இனிமேல் மற்றவருடைய முகத்தை தேடுகிறவன் அல்ல, அவன் கர்த்தரை தேடுகிறவனாக மாறினான். இந்த காலையில் நீங்களும் எழுந்து குதித்து காலும் கரடுகளும் பலன் கொண்டு தேவனை துதிக்கிற மக்களாக மாறுங்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த நாளிலே நாம் படித்த இந்த வசன பகுதி உங்கள் ஆவிக்கு ஏற்றதாகவும் முறிந்த உங்கள் மனதை காப்பாற்றக்கூடியதாகவும் ரட்சிக்கக்கூடியதாகவும் கர்த்தரிடத்திலே குணமாக்கப்பட்ட மக்களாகவும் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று புலம்பாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்பதை அறிந்து கொள்வீர்களாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, விலையேற பெற்ற மாசற்ற குற்றமற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட திருச்சபை பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தராகிய இயேசு நாமத்தை வழங்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஏவியருளும். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். உமது திருச்சபையை எப்போதும் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும்.
இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.